நம்ம டேங்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட்டாஸ் இது பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கி விட்டுலாம். எங்கடா லப்பர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தாங்க இது பண்ணுவோம். ஆக்சுவலி நான் ஃபீமேல் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவன் மேலே இறக்கி விட்டுன்றான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கவும் இல்லை. சரி இதை எப்படி சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துலாம் ஆக்சுவலி என்னாலே முடியல. நல்லா போட்டு பிடிச்சிருவோமா? வீட்டாக ஃபிசிக்கு தான் எதாவது ஆயிரமோன்ற ஒரு பயம். நானே பார்த்து பண்ணிட்டு எல்லாம் வேறு டைட்டாக வேறு போட்டு வச்சிடுறாங்க. நமக்கு வேறு நம்ம நெக்ஸ்ட்டு மேலே ஓப்பன் காய்ஸ் இது சரிப்படாது. நம்ம சிசர் வச்சா கட் பண்ணிட. ஸோ காய்ஸ் ஒரு வழியாக போராடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ மேலே தான் ரொம்ப டைட்டாக போட்டு வச்சுருந்தாங்க ரப்பர் பேண்டை. வந்து ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பிரிக்கவே முடியல. ஸோ இதுக்கும் கோல்டன் ஃபிஷ்ஷுக்கும் என்ன வேர்ல்டு வாரே நடக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டு பார்ப்போம். பார்த்து எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட மாட்டோம். ஏன்னா வந்து 1 வீக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுவோம். ஸோ அந்த நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. அங்கே ஏதாச்சும் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ அது என்ன ஃபிஷ் வாங்குறேன்ட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு தாங்க வீடியோ போட முடியும். ஏன்னா அது வரைக்கும்லாம் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ கைஸ் இது கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கே நான் ஃபீமேலு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. ஆல்மோஸ்ட் பிரிச்சுட்டேன். ஏக்கா ஃபீமேல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. கொஞ்சம் தண்ணிக்கிட்டு இல்லையே ஃபீமேலாம் கஷ்டமாகவே இல்லை. மேல் தான் கஷ்டம். இங்கே பாரு ஏதோ ஜாயின் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேலை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். கைஸ் இப்போ என்ன வேர்ல்டு வரும் தான் தெரியல. அந்த வேர்ல்டு இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது எங்களுக்கு. அவ்வளோதான் ஏதாச்சும் நம்ம எதுக்கும் நெட்டு வச்சே கொஞ்சம் எடுத்து விட்டுலாம். கைஸ் இந்த இது வேறு ஒன்று இது தண்ணி அப்படியே ஊற்றலாமான்னு என்னன்னு தெரில. நான் நெட்டு உள்ளவங்களான்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி எழுதணும் ஒரே போராட்டமாக இருக்குன்றாங்க. துண்டு வச்சுன்னு வந்து அதை விட்டு இது பண்ணிடலாமா? ஸோ கைஸ் எனக்கு கேட்டது அப்படியே கமுத்திடலாமான்னு தான் தோணுது. பட் இல்லை எதுவும் மெடிசனுக்கான விட்டு வச்சுருந்தோம்னா அது ஏதோ இதாகிற மாதிரி சொல்லுது. பாருங்க ஃபீமேல் கிட்ட பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கமுத்திடலாம் தான் நினைக்கிறேன் கைஸ். அப்படியே கமுத்திடலாம் கைஸ். அப்படியே விட்டா ஐயோ ஐயோ கடவுளே ஒன்று நடந்துருக்கு. டேங்க்ல விட்டோமே. இங்கே பாருங்க டேங்கி பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. பட் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சு கைஸ். பாருங்கள இவன் எவ்வளோ குட்டியாக மற்றவங்களும் பாருங்க எல்லாம் அண்டாஸ்போர்ட்டில் இருக்கிறானுங்க. ஸோ மேலே அதை விட குட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. இப்போ மேலே ஓப்பன் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனால் மேலே தான் ஓப்பன் பண்ண முடியல. பரவாயில்ல இவன் இங்கே இருக்க வச்சு சாவடிச்சிடலாமா? ஆக்சுவலி அவன் பாருங்க உள்ளே போயிட்டான் எடுத்தோன்னே. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எடுத்தோன்னா என்னோட இதோட கட் பண்ணிடு. யாருங்க வந்து யாருக்கு ஐயா கைஸ் ஃபைனல் நம்ம சிஸ்டர் யூஸ் பண்ணி போராடி கூண்டியில் அடிச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் ஆக்சுவலி இல்லை அடியில் என்னமோ அழுக்காக இருக்குது. இது வேறு மாதிரி போடுறா. இது அழுக்காக இருக்குது. கையில் எடுத்து போட்டுருலாம். கையை மொதல் உள்ளே போகிறதுக்கு டைட்டாக இருக்குது. இதை பொடி உன் கை அதை விட குட்டியாக இருக்குது. வெயிட் பண்ண என்னது விட முடியும். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ரப்பர் பேண்ட் பீஸாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சா? லைட்டாக சாப்பிடாதே சாப்பிடாதுக்கா. அச்சோ பீட்டா ஓகே ஏதாச்சும் நடந்துடும். ஆனால் டப்புன்னு நம்ம இந்த குட்டி பீஸ் கைஸ் எல்லாருமே 2 பாத்ரூம் போகிறது தான். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருலாம். துணி வாட்டரை மறுபடியும் அழுக்காயிரும். இட்ஸ் ஓகே. ஈவனிங் டேங்க்கில் விட்டோடனே டேங்க்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சு எங்களால். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஐயோ அங்கே 2 பேரும் ஒன்றா போகிறானுங்க.
ஐயோ 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்ன கேட்டான் நாங்கள் தனியாக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம். அது இத்தனை நாள் சாப்பாடு சாப்பிடல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேலுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுக்கணும் ஒரு ஃபிஷ்ஷுக்கு. ஸோ இவன் ஒருத்தன் வர மாட்டேங்கிறானா? ஏய் ஏன் நீ வந்துடுறீ. இங்கே பாருங்க வர மாட்டேங்கிறான். ரொம்ப நீ வேற அக்கா. இது அப்படியே பிடிக்கா அப்படியே ஊட்டி ஊட்டி ஊட்டலாம். கொஞ்சம் வீட்டாச்சும் அப்படியே பாரு. ஒன்று மட்டும் விட ஃபஸ்ட்டு. ஏதோ ட்ராப் வச்சுருக்கோன்னு அவங்களுக்கு ஏதோ தெரியுது போல். ஸோ கைஸ் ஃபுட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கூட சாப்பிட மாட்டேங்கிறோம் வந்ததுலேருந்து. ஸோ கைஸ் அவங்க வந்து பார்த்து சொன்னாங்க நாங்கள் கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு தான் கோல்டன் ஃபிஷ்ஷுக்கும் இதுக்கும் ஒரே ஃபுட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடவே இல்லை. எனக்கு நான் கொடுத்த பார்க்கேன் சாப்பிடுதானு. ஆக்சுவலி கையிலே மாட்டிச்சு உள்ளே போய் தொலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக விட்டால் தான் இப்போ சாப்பிட்றாங்கன்னு தோணுது. இது பிடிக்கா பிடிக்கா ஏதோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அருண் ஆனால் சாப்பிட முடியும் கைஸ். சாப்பிட வரான். கைடு கைடு பார்ப்போம். சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். நினைச்சது காய்ஸ் ஒன் ஃபுட்டு சாப்பிட்டான். ஆனால் வெளியே சாப்பிட்டு மென்னுட்டு துப்பிட்டான். அது சைஸ் பெருசாக இருக்குது. அது வேணால் இது பண்ணிட்டு யாருக்கா நீ விட்ட விட்டுடலாம் போதும். அவன் ரொம்ப நீ டார்ச்சர் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு நசியிருக்கோம் கைஸ். இது இந்த உடம்போட இவன் தான் கைஸ் பெருசாகிடும். ஸோ கைஸ் நம்ம பீட்டாக்கு என்ன நேம் தான் கமெண்ட்டில் சொல்ல மாட்டாங்க. ஸோ சாப்பிடுங்கண்ணே என்னன்னே நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க கைஸ். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி வேணாம் விட்டுறலாம். இவனுங்களா அவனுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு போட்டு அதே விட்டுறலாம். ஒரு மீனுக்கு 2 ஃபுட்டுன்னு சொன்னாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரியத்தை கோல்டன் ஃபிஷ் ஃபேமிலி எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ அதே பீட்டா ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பயம்னா பீட்டா விட ப்ரீடிங் சைஸு. ஸோ அதனால் ப்ரீடிங் போட்டுருச்சோன்னா கோல்டன் ஃபிஷ்லாம் வந்து ஒரு குட்டி சாப்பிட்ருமோன்ட்டு ஒரு பயம். பாருங்களேன் இதை தாண்டி இந்த கோல்டன் ஃபிஷ் வரவே இல்லை. ஸோ இதை தாண்டியும் பீட்டா ஃபிஷ் வந்து வரவே இல்லை. ஸோ இவங்களுக்குள்ளே சமாதானம் நினச்சாலேன்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். பாய் பாய். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பீட்டாக்கு என்ன நேம் வைக்கலாம்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பாய்.